Hello everyone, this is Nagarjun and you're watching me on Trending Infotainment. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 2016 வந்த டாப் 10 படங்கள், அதாவது டாப் 10 சிறந்த படங்கள்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கேன்னா, அதோட வசூலும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த படங்கள் எப்படி இருந்தது, அது நல்ல படமா, ப்ளஸ் அந்த படத்தோட என்டர்டெய்னிங் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மைண்டில் வச்சு தான் இந்த லிஸ்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் கீழேருந்து போகலாம். ஸோ நம்பர் 10 கோஸ் டு மனிதன். நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் ஃபிலிம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நம்ம ஓகே இந்த ஓகே படத்துக்கு அடுத்து எவ்வளோ படம் ட்ரை பண்ணார், ஆனால் எந்த படமுமே நல்லா அமையலை. ஸோ எல்லாமே ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவிஸாகவே அமைஞ்சிச்சு நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு. பட் இந்த படம் அவருக்கு நடிப்புக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து, ப்ளஸ் இந்த படம் ஒரு நல்ல ஹிட் ஃபில்மாகவும் அமைஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 9 கோஸ் டு பிச்சைக்காரன். பேர் மட்டும் தாங்க அந்த பிச்சைக்காரன். ப்ளஸ் இந்த படம் அள்ளி கூச்ச வசூலாக இருக்கட்டும், தமிழ் தெலுங்குல ரெண்டுலேயும் ஓடின டேஸாக இருக்கட்டும், அதுக்கு மேலே விஜய் ஆண்டனி படங்களுக்கே ஒரு தனி ஒரு நல்ல ஒரு பேர் உருவாச்சு கொடுத்துச்சு இந்த ஒரு படம் சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிக்குவேன். ஸோ பிச்சைக்காரன் இஸ் இந்த நம்பர் 9. ஸோ அடுத்ததாக 8ஆம் நம்பரில் எது படம் இருக்குன்னா AYM, அச்சம் என்பது மடைமையடா. இந்த படம் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனோட படம். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற டச்சும் இருந்தது. ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் ஃபுல் ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த படத்தில் இருந்தது. என்னதான் நிறையா லாஜிக் மிஸ்டேக்களும் பல பிளாட் ஹோல்ஸும் இருந்தாலுமே கூட இந்த படத்தை ரொம்ப போர் அடிக்க வைக்கல, ஒரு நல்ல படம் சொல்ல வச்சுச்சு. ஸோ இந்த படம் நம்பர் 8ல் இருக்குது. இந்த படம் நம்பர் 8ல் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக். இந்த படத்தில் மியூசிக் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஏதாவது தெரிஞ்ச விஷயந்தான். சொல்லப்போனால் இந்த வருஷத்தோட சிறந்த பாடல் தள்ளி போகாது, அந்த பாட்டை பீட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் அந்த படத்தை அதை பூர்த்தி பண்ண விதம் எல்லாமே இந்த படம் நம்பர் 8ல் கொண்டு சேர்த்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 7 விசாரணை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆஸ்கருக்கு நம்ம இந்தியாவிலேருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஒரு படம். ஆஸ்கர் கிடைக்கல, சோகமான விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சபடி இந்த படம் ஆஸ்கர் வாங்கிருச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை, நடித்த ஒவ்வொருத்தவங்களோட விதம் இருக்கட்டும், ப்ளஸ் அவங்க அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்ததாக இருக்கட்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் அடிக்கிறப்ப நம்ம கண்ணை சிமிட்டுவோம், நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளை ஒருத்தன் அடிக்கிற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும். அந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படியே நம்மளை ஒருத்தன் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். பாவம் அப்படியே அவன் அழுகிறப்ப நம்மளுக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்ம ஒரு சில படங்களை மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனை தாண்டி நம்ம லைஃபுக்குள்ளே விளையாட முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் விசாரணை. இந்த படம் இன்ட்ராகேஷன்னு ஹிந்தி ரிலீஸ் ஆகி உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த இந்தியாவிலேயே மிக சிறந்த படம் இது விசாரணை. பட் இது டாப் 1ல் வரல. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த படம் வசூல் இந்த படம் போட்ட அளவுக்கு பண்ணாலும் கூட ஒரு மிக சிறந்த வசூல் பண்ணலன்றதான் ஒரு விஷயம். இந்த ப்ளஸ் இந்த படம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நிறையா குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாராலையும் பார்க்க முடியல. பட் இந்த படத்துக்கு ஒரு யோசிச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபம் இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கிறது ரஜினி முருகன் உண்மையிலேங்க அடுத்த ஆக்சுவலாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு அப்புறம் அந்த டீம் ஒன்றா சேர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதே பழைய அரைச்சமாகவே தான் அரைப்பாங்க. இந்த படத்தில் அப்படி ஒன்றும் புதுசாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதே பழைய குஸ்கா தான் நினச்சி போய் உட்காந்தோம். ஆனால் ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அவ்வளோ ஒன்றும் நினச்ச அளவுக்கு இல்லை. ட்ரெய்லரில் ஒரு காமெடி நல்லா இல்லை ட்ரெய்லரில்.
ஆனால் அப்படியே உல்ட்டா பண்ணிவிட்டு நான் ட்ரெய்லர் எல்லாத்தையும் வைக்கல, படத்தில் தான் எல்லா சீனையும் வச்சுருக்கேன்ற மாதிரி படம் வந்துட்டு சும்மா பட்டை கிளப்புச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் கூட சொல்லலாம் ரஜினி முருகன். ஸோ ஃபேமிலியோடு போய் எல்லோரும் வயிறுக்குள்ளுங்க சிரிச்சிட்டு வந்த படம் ரஜினி முருகன். ஸோ ரஜினி முருகனுக்கு 6வது ப்ளஸ் கொடுத்ததில் எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5வது படம் வந்து சேதுபதி. சேதுபதி வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஒரு கெரியரில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் ஹிட்டு, ப்ளஸ் வந்து அவர் நடிப்புக்கு ஒரு நல்ல தீனி இருந்தது இந்த படத்தில். அது ப்ளஸ் வந்துட்டு இந்த படம் வந்து எல்லாராலையும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது இந்த படம். நம்ம அந்த சேதுபதி படத்தை மியூசிக்காக இருக்கட்டும், விஜய் நடித்தது விதமாக இருக்கட்டும், வர டைலாக்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த சீன்ஸ் கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அருமையாக இருந்தது இந்த வருஷத்தில். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் கட்டளை சேதுபதி இந்த 2 படம் வந்துட்டு விஜய் சேதுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம். ஸோ சேதுபதி ஸ்டாண்ட்ஸ் இன் நம்பர் 5. ஸோ அடுத்ததாக வந்து நம்பர் 4 கோஸ் டு கபாலி. கபாலி வந்துட்டு நான் இது இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷத்தில் காட்டு மொக்க படம் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து கபாலிக்கு இருக்குது. ஸோ நான் இதுலேயும் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த படம் வந்து 300 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அந்த ப்ரொடியூசரோட வித்தனே சொல்லலாம். ஃபுல்லாக ஃப்ளைட்டில் வந்துட்டு அந்த விளம்பரம் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்ட காசெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த படத்தில் பல விதமான கான்ட்ரவர்சிஸ் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனாக இல்லாமல் போய் பார்த்துருந்தா அந்த படம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அது வேறு மாற்று கருத்தே இல்லை. ஸோ சந்தோஷ் மியூசிக், நம்ம ரஜினியோட புது முயற்சி, ப்ளஸ் வந்து ரஞ்சித்தோட படம் தான் இது. நம்ம இது சொல்லிக்கவே முடியாது, இது வந்து ரஜினியோட படம் கிடையாது, ரஞ்சித்தோட படம். அப்படி போய் ரஜினித்தோட படம்னு போய் பார்த்துருந்தோம்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கும், நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். ஸோ கபாலி ஸ்டாண்ட்ஸ் இன் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 கோஸ் டு 24. நம்ம சூர்யாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நிறையா ஃப்ளாப் மூவிஸ்க்கு அடுத்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம்னா 24 தாங்க. ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு 3லேயுமே ரிலீஸ் ஆகி ப்ளஸ் நல்ல கலெக்ஷனும் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸ்டோரி வைஸ் செம்ம கதைங்க அந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இந்த சமந்தா வர சீன்களில் கொஞ்சம் லேக் ஆனாலும் கூட இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிச்சு. ப்ளஸ் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பர்ப் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஸோ இந்த படத்தை ரிஸ்க் எடுத்ததுக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ப்ளஸ் அவர் விட்ட ரசிகர்கள்லாம் திரும்ப இந்த படத்தை பிடிச்சிட்டாருனே கூட சொல்லலாம். ஸோ 24 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் திஸ் இயர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 2ல் இருக்கிறது என்னென்னா இறுதி சுற்று வந்துட்டு இந்த படத்தை வந்து நான் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவல். இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்மாக எடுக்கப்பட்டுச்சு. அந்த நடித்த ஒவ்வொருத்தவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், மாதவன், ரீத்திகா சிங், ப்ளஸ் அந்த டேரக்டரை வந்து யோசித்த விஷயங்கள், அதில் காமிக்கப்பட்ட பாலிடிக்ஸ், எவ்வளோ கொடூரமான பாலிடிக்ஸ் உள்ளே இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடின்றது. ஸோ சந்தோஷோட பிஜிஎம் ப்ளஸ் வந்து அந்த பாடல்கள் எல்லாமே கலந்து இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படத்தில் குறையே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு செம்மையான படம். ப்ளஸ் வந்து இந்த படம் ஹிந்திலையும் தமிழ்லையும் சக்க போட்டுச்சு. வசூல் ரீதியாகவும் செம்ம ஹிட்டான படம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் தான் வந்து இறுதி சுற்று. ஸோ எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலான்ற மாதிரி இருக்க படம் வந்து இறுதி சுற்று. ஸோ நம்ம நம்பர் 1 படத்தில் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹானரபிள் மென்ஷன்ஸ் ஒரு சில படங்களை விட்டுருப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வராமல் போயிருக்கும் சில படங்கள். ஸோ அந்த படத்தையும் நான் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அந்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்டவன் கட்டளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நல்ல படமாக அமைஞ்சது வந்து ஆண்டவன் கட்டளை. ஸோ அந்த படத்துக்கு ஒன்றும் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணல. அந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய இத்தனை மில்லியன் வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
ஒரு சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போன ஒரு படம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. இந்த படம் உள்ளே போனால் கொடுத்த காசுக்கு ஒர்த்துடா, இந்த படத்தை செகண்ட் டைம் கூட பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஒர்த்தான படம்னா ஆண்டவன் கட்டளை. ப்ளஸ் வந்துட்டு இந்த வருஷத்தில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஃபார் விஜய் சேதுபதி ஆல்சோ. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா படத்தில் மேக்கிங் வைஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கூட இந்த யூஸ் பண்ணிக்க ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் எடுத்தப்பட்டிருக்க கான்செப்ட்டு, அந்த பசங்களோட நடிப்பு, ஒரு சில இடங்கள்லாம் நம்மளுக்கு கண்ணீர் வந்துடுங்க. உண்மையை சொல்லியிருக்க விதம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு அருமையான படமாக நிற்க வச்சுருக்கு நம்ம லிஸ்ட்டில். ஸோ இந்த படம் வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அப்பா. அடுத்த படம் வந்து தோழா வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் படத்தோட ரீமேக்கு இருந்தாலும் கூட இந்த படம் வந்துட்டு அருமையாக இருந்துச்சுங்க. இந்த படம் வந்துட்டு எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஜாலியாக போகும், உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. ஸோ இது ஒரு நல்ல படம்னே கூட செம்ம படம்னே கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இறைவி வந்துட்டு 2 டைப் ஆஃப் ரிவ்யூஸ் வந்துச்சு இந்த படம் வந்ததுக்கப்புறம். ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருந்தது, ஒரு சில பேர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, கிரிட்டிக்ஸ் எழுதுவாங்க, ரிவ்யூ எழுதுவாங்களே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பாதி பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் பாதி பேர் பிடிக்கலை. ஏன் அப்படின்றது வந்துட்டு இன்னுமே தெரில. ஆனால் ஒரு நல்ல படம் கண்டிப்பாக. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கூட இந்த படம் ஒரு ஆர்ட் ஃபார்ம்னே கூட சொல்லலாம். ப்ளஸ் ஒரு நல்ல படம் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு டச்சிங்காக இருக்கும். அந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரி அந்த யோசனை தோண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்ட்னு கூட சொல்லலாம் அந்த இறைவியை. ஸோ இந்த படம் வந்துட்டு முக்கியமான ஒரு படம். பட் இந்த படம் ஏன் லிஸ்ட்டில் வரலைன்னா, இந்த படம் வந்து அவ்வளோவா வந்து சம்பாதிக்கலை, வசூல் கிடைக்கல அந்த படத்துக்கு. ஸோ இறைவி வந்துட்டு இந்த ஹானரபிள் மென்ஷன்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹானரபிள் மென்ஷன்ஸ்லேயே ஒரு முக்கியமான படம் உரியடி. எல்லா படமும் வந்துட்டு தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான், எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான பப்ளிசிட்டி மூலியமாக தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த உரியடி படம் மட்டும் தமிழ் ராக்காஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. தமிழ் ராக்காஸ் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் என்னடா இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சுங்க இந்த படம். நிறையா பேர் பார்க்கணும், இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க. வைலன்ஸு, ஜாதி கலவரம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்தாலும் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் பேக்கேஜாக கொடுத்துப்பார் இந்த படத்தை. இந்த படம் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுற படம். ஸோ அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள், ஆனால் இது படம் ஒரு புதுமுகங்கள் நடித்த மாதிரி இருக்காது, அவ்வளோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக அமையும் இந்த படம். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண கூடாத ஒரு படம் வந்து உரியடி. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரி படம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே 6 அடிச்சிடுங்க. மியூசிக்காக இருக்கட்டும், நம்ம சினிமாட்டோகிராஃபி, எடுக்கப்பட்ட மேக்கிங்கு, டான்ஸு, நடிப்பு, ப்ளஸ் வசூல், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், எல்லா விதத்துலேயுமே இந்த படம் வந்து ஒரு 6 அடிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படம் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட பெஸ்ட்டு ஃபில்ம்னே கூட சொல்லலாம், இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃபில்ம்னே கூட சொல்லலாம் தெரிய. ஸோ இந்த வருஷத்தில் நம்ம நல்ல செம்மையான ஒரு படம்னா நம்ம விஜயோடது. நிறையா படங்கள் நடித்து ஒரு ஹிட் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. ஸோ 2 விஜய்க்குமே வந்து ஒரு போடலாம் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்தோட இது லிஸ்ட்டு எவ்வளோதாங்க. ப்ளஸ் வந்து நான் இன்னொரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், இந்த வருஷத்தோட காட்டு மொக்கை படங்கள்ட்டு. அது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ முடிகிறப்ப என் ஸ்க்ரீனில் வரும். மேலே வந்து உங்கள் ரைட் சைடு டாப்பில் வந்து யூடியூப் ஷோ நோட்ஸ்லேயே அந்த வீடியோ இருக்குங்க, வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் அ லாட்.